சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இந்த பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை தேர்தல் ஆணையமே வழங்குகிறது. இதற்கான காரணம் என்ன? பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரை அது தேர்தலில் ஓட்டு போடுவதற்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 13 ஆவணங்கள் இது இல்லாமல் வாக்களிக்கலாம். இந்த பூத் ஸ்லிப்பில் மொத்தம் அவர்களுடைய புகைப்படம், பெயர், முகவரி உள்ளிட்டவை இருக்கும். ஏற்கனவே இதை அரசியல் கட்சிகள் வழங்கி வந்தார்கள். அப்பொழுது சின்னங்கள் பதிக்கப்படுவதாகவும் ஆதரவான பிரச்சாரங்களுக்கு இதை பயன்படுத்தப்படுவதாகவும் புகார் எழுந்ததை அடுத்து தற்பொழுது இது தேர்தல் ஆணையமே விநியோகித்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு உட்பட்ட அந்த 16 தொகுதிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சந்திரமோகன் அவர்கள் இன்று துவங்கி வைத்திருக்கிறார். அவர்கள் சார், இப்போ இந்த மாநகராட்சியில எத்தனை இடங்கள்ல இது வழங்கப்படுது? இதற்கான ஏற்பாடுகள் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மைக்ரோ பிளான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரோ பிளான்ல என்ன பண்ணிருக்கோம் சொன்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்கு, எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு நாளுக்கு ஒரு பர்சன், ஒரு பிஎல்ஓ எத்தனை வீடுகள் போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற முடியும்ங்கிறத கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளுமே எந்த தெருவில் போய் அவங்க இந்த ஓட்டர் ஸ்லிப் வழங்கணுங்கிறதுக்காக ஒரு மைக்ரோ பிளான் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள், தேவையான பர்சனல் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் 5th to 10th நம்ம இந்த போட்டோ ஓட்டர் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முழுவதுமா இதுவரைக்கும் அனைவருக்குமே வழங்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? இதுக்கு அடுத்த கட்டமா என்னென்ன இந்த வாக்கு சாவடிகள்ல ஏற்படுத்த இருக்கு? இப்ப எல்லாருக்கும் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணி இருக்கின்றோம். 10ஆம் தேதிக்குள்ள இந்த ப்ராசஸ் முடியும் நம்ம எதிர்பார்க்கிறோம். வாக்குச்சாவடிகள் பொறுத்தவரையில அவங்க பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது ரேம்ப், ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லா பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் எல்லா வாக்குச்சாவடிகளில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சென்னையை பொறுத்தவரை சந்திரமோகன் அவர்கள் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். இதே போன்று இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் 234 தொகுதிகளுக்கும் இன்று முதல் வழங்கப்படுகிறது. சென்னையில் 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதனை வழங்குகிறார்கள். 5 அல்லது 6 நாட்களுக்குள் இந்த பணிகள் முடியும் என தெரிகிறது. அதே போன்று இந்த வாக்குச்சாவடி இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக வாக்குச்சாவடியில் இருப்பவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை 8ஆம் தேதி போஸ்டல் ஓட் போடுவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது.